வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸ்க்காக சாந்தா மேம் இந்த வாட்டர் ஜக் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஆர் சாந்தா ஃப்ரம் தர்மபுரி வாட்டர் ஜக் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நல்லா கவனமாக கேட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்ட இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்பி வைக்கலாம். 9445266602. திரும்பவும் சாந்தா மேம்க்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நமக்கு ஒரு அழகான கூட போட்டு காமிச்சிருந்தாங்க. நிறைய நாட்ஸ், மேக்ஸிமம் நாட்ஸ் அதில் போட்டு காமிச்சிருந்தாங்க. அதனால் அதுக்கு நான் நந்தவன கூடைன்னு பேர் வச்சுருந்தேன். எல்லா பூக்களும் அதில் ஒருங்கே அமைஞ்ச மாதிரி இருந்ததுனால அந்த கூடைக்கு அந்த பேர் வச்சுருந்தேன். எல்லாருக்குமே அந்த கூடை ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. சாந்தா மேமுக்கு திரும்பவும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம கவனமாக கேட்டு போடலாம். ஒயர் 5.5 அடி நீளம், 16 ஒயர் எடுத்துக்கணும், 8 நாட் போட்டுக்கணும். பேஸ் வந்து ஸ்டார் ஷேப்பில் 2 நாட் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கணும். அந்த ஒயரில் 4 ஒயரில் நடு 2 சென்டர் ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். மொத்தம் ஸ்டார் ஷேப்பில் 6 கோணம் வரும். ஒவ்வொரு கோணத்துலேயும் மீதம் இருக்க 6 நாட்டையும் ஜாயின் பண்ணி பூஜை கோடை போலவே ஒரே ஒரு குமிழ் மட்டும் வச்சு போட்டுக்கணும். பின்ன அந்த பகுதியெல்லாம் இடையில் உள்ள பகுதியெல்லாம் இணைச்சி 2 வரி போட்டு எல்லாத்தையும் சமமாக்கிக்கணும். பின் சாதாரணமாகவோ இல்லாட்டி பீட்ஸ் வச்சோ இல்லாட்டி டியூப் வச்சோ 2 லைன் போடணும். தேவையான உயரம் 5 அல்லது 6 நாட் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு முடிக்கணும். பின் மறுபடியும் கிராஸ் நாட் போட்டு 4 நாட் போடணும். பிறகு திரும்பவும் ரன்னிங் ஒயர் வைத்து 3 லைன் போட்டு மடித்து சொருகணும். 5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டு சேமாக மடித்து உள்ளே விட்டுட்டு கைப்பிடிக்கு விடுற மாதிரி விட்டுட்டு ஆர்டினரி பேசிக் நாட்டு 2 போட்டு மாற்றி மாற்றி பேசிக் நாட் போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம எந்த இடத்துல மேலே சொருகிறோமோ எந்த ஹைட்டு வருதோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து அளவு பார்த்துட்டு உள்ளே விட்டு அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். தேங்க்யூ மேம். சாந்தா மேம் ஃப்ரம் தர்மபுரி அவங்க நமக்கு இந்த வாட்டர் ஜாக் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பூஜை கூட போட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா பூஜை கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோ என்னோட சேனலில் இருக்கும். அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். வயர் கூட ஆல் மாடல்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 1 ரோல் பாஸ்கெட் இப்போ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க 1 ரோல் கூட அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.